மனதுக்கண் மாசிலனாதல் அனைத்தும் அரண் ஆகுல நீரப்பிற. அதாவது கடவுளை வழிபடுவதிலே 3 விதம் உண்டு. மனதால் வழிபடுவது, வார்த்தையால் வழிபடுவது, உடம்பாலே வழிபடுவது. இப்போ மனதாலே ஒருவன் குற்றமற்றவனாக இருக்கிறான். மற்றது இந்த வார்த்தையால் வழிபடுவது, உடம்பாலே வழிபடுவது, அதெல்லாம் அவனுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறார். அழகு குத்திக்கிறது, புரியுங்களா? அது மாதிரி காவடி எடுக்கிறது, அங்கப்பிரசவம் பண்ணுறது, அப்புறம் தீ மிதிக்கிறது, இதெல்லாம் உடம்பாலே வழிபடுவது. ரெண்டாவது வார்த்தையாலே தேவாரம், திருவாசகம், இதெல்லாம் கோயிலில் நின்று பாடுறது. மூன்றாவது மனதாலே இறைவா என் துன்பத்தை போக்கு, துயரத்தை போக்கு, இந்த மாதிரி வேண்டுறது. இதில் எது முக்கியம்னு கேட்டிங்கன்னா மனதாலே வழிபடுவது தான் முக்கியங்கிறார். மற்றவையெல்லாம் ஆரவார தன்மை உடையது. இப்போ தீமைக்கிறான்னு பாருங்கள், அந்த ஊரில் கூட்டமாக இருக்கும் கோயில் திருவிழா, எல்லாம் லவலவன்னு அடிச்சுவாங்க. ஐயோ பார்த்தியா எவ்வளோ பயபக்தி, தீ மிதிக்கிறான், காலே சுடலை அப்படிம்பாங்க. இதுக்குன்னே சில பேர் தீ மிதிப்பான், நானும் தீ மிதிக்கிறேன்னு சொல்லிட்டு. இது ஆரவாரத்தன்மை உடையது. அது மாதிரி அழகு குத்திக்கிறது, காதை ஓட்டை போட்டு பெரிய அம்பை குத்திக்கிறது, இதுதான் ஆரவாரத்தன்மை. பக்கத்தில் போக மாட்டான், காதை கழிச்சு விடணுன்ட்டு வாயை. இதெல்லாம் ஆரவாரத்தன்மை. அடுத்து இன்னொன்று, இதெல்லாம் பண்ணுறத வழி 3 இருக்குது. இதில் எது சிறப்பு? மனதாலே வழிபடுவது. இறைவா என்னுடைய துன்பத்தை போக்கு, துயரத்தை போக்கு, 2 தான். கோயிலுக்கு போன உடனே இப்போ நம்ம குழந்தை என்ன ராசி என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்குன்னு நமக்கு தெரியும். நாம் கடவுளுடைய குழந்தைகள். கடவுள்கிட்டே போய் நின்றுக்கிறது. இவர் சொல்கிற மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம், இன்னும் லக்கணம், இத்தனாம் தேதி பிறந்தவன், எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருப்போம். கடவுளுக்கு தெரியாதா படைத்தவருக்கு? எல்லாம் செஞ்சு 50 ரூபா தட்சணை ஐயர்கிட்ட வச்சிங்கன்னா அவன் மந்திரம் ஓதுவான். நான் சொல்ல போறீங்களா? கடவுளை வழிபடுவதில் 3 முறை. அந்த 3 முறையிலே மனதாலே வழிபடுவது தான் சிறந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா வள்ளுவரே மனதால் வழிபடுவதற்கு 2 குறள் வச்சுருப்பார். வார்த்தையால் வழிபடுவதற்கும் உடம்பால் வழிபடுவதற்கும் ஒவ்வொரு குறள் தான் வைப்பார். இதிலிருந்தே சிறந்தது மனதால் வழிபடுவது தான் கடவுளை சிறந்தது. மற்றவெல்லாம் வாரத்தலை. மற்றவனுக்கு தெரியும் அன்னதானம் போடுறோம்மா, வாங்க வாங்கன்னு ஊரெல்லாம் போய் கூப்பிடுவோம், நான் அன்னதானம் போகிறேன். நீ எதுக்கு கூப்பிட்ற? அன்னதானம் இல்லாதவனுக்கு போகிறது. நீ ஊரெல்லாம் போகிறது தன்னை பெருமைப்படுத்தி கொள்ள